ஆஞ்சநேயர் அவர் எப்படியெல்லாம் வழிபாடு பண்ணலாம்? பொதுவாகவே இவருக்கு வாயு புத்திரன் அப்படிங்கிற பேர் உண்டு. பொதுவாகவே புதன் கேது சேர்க்கை ஜாதகத்தில் இருக்கவங்க இந்த ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணலாம். என்ன காரணம் அப்படின்னா, இயற்கையாகவே ஒரு வாயு புத்திரன். வாயு அப்படின்னா காற்றுன்னு அர்த்தம். அப்போ காற்றில் பறந்து வரக்கூடியவர், மனித உடலும் மிருகத்தலையும் உள்ளவர். அப்போ இது எல்லாமே கேதுன்னு அர்த்தம். அது மட்டும் இல்லாமல் அவர் இயற்கையாகவே பிரம்மச்சாரி. அப்போ ஆஞ்சநேயர் வழிபாட்டில் ரொம்ப சிறப்பான விஷயங்கள் என்னென்னா, நீங்கள் ஆஞ்சநேயரை கூப்பிட்டா வராரோ இல்லையோ, ராமரை கூப்பிட்டால் ஆஞ்சநேயர் உடனே வருவார். காரணம், ராமநாமம் எந்த இடத்தெல்லாம் ஒலிக்குதோ அங்கே ஆஞ்சநேயரோட ப்ரெசன்ஸ் பரிபூர்ணமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சுந்தரகாண்டம் இருக்கிறதுல ரொம்ப விசேஷமானது அனுமனுக்கு. சுந்தரகாண்டமும் அனுமன் சாலிசாவும், நீங்கள் யாரெல்லாம் சுந்தரகாண்டமும் அனுமன் சாலிசாவும் படிக்கிறீங்களோ அவங்க வீட்டில் ஆஞ்சநேயரோட அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். ஒரு விஷயத்தை உடனே காற்று வேகத்தில் உடனே கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய தெய்வம் பார்த்திங்கன்னா ஆஞ்சநேய பகவான் தான். சரி, இவருக்கு என்ன பெருசாலாம் எதுவும் நைவேத்தியம் வைக்கணும்னு அவசியம் இல்லை. அட்லீஸ்ட் ஒரு கொய்யாப்பழம், முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஸ்பூன் வெண்ணெய், இதை வச்சிங்கன்னா போதும். நிறைந்த மனதோடு கூப்பிட்டிங்கன்னா நிச்சயமாக வருவார். அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு அதிசூக்ஷமம் என்ன அப்படின்னா, எந்த இடத்துலலாம் சக்தி இருக்கோ அந்த இடத்துல அனுமன் பிரசன்ஸ் இருக்கும். அஞ்சனா தேவியோட பையன்தான் ஆஞ்சநேயர். ஸோ அஞ்சனம் அப்படின்னு சொல்லக்கூடிய மையோ மூலிகையோ இல்லை அம்பாலோட ஃபோட்டோவோ இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல பிரசன்ஸில் ஆஞ்சநேயர் வருவார். காரணம் என்னென்னா, சீதையை பார்க்குறதுக்காக முதல் முறையாக போகிறாரு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா சீதை வந்து உங்களுக்கு ப்ளஸ் பண்ணுறாங்க. அப்போது ஒரு செடியில் உள்ள ஒரு இலையை எடுத்து மேலே போடுறாங்க. அந்த இலை தான் தலைன்னு சொல்லக்கூடிய வெற்றியை தரக்கூடிய வெற்றிலை. ஸோ யாரெல்லாம் உங்களுக்கு வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகணுமோ அவங்க ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றி வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு வெற்றிகள் பரிபூர்ணமாக கிடைக்கும்.